இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நம்முடைய சித்தன் டிவியில் தற்பொழுது திருக்கூத்து நிகழ்ச்சிக்கு நிறைய போய்கிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் எங்களுடைய அருள்மிகு ஸ்ரீ சித்தன் நாடக சபா என்னும் எங்கள் குழுவினரோடு நானும் சேர்ந்து நடித்த தெருக்கூத்து தேவர்கள் திண்டாட்டம், நாரதர் கொண்டாட்டம், மாயாசுர சம்காரம் என்னும் தெருக்கூத்தை நாங்கள் நடித்து உள்ளோம். அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய நிகழ்ச்சியும் வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இந்த சித்தன் பழனிவேல் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கும். நீங்கள் உடனே காண முடியும். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். நம் பகவதி பற்றுகின்ற லட்சுமி மகிழுங்களவா, லட்சுமி மகிழுங்களவா. ஐயோ, மரிமா வேற வந்துட்டாங்க. பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கு. கருப்பு பெயிண்ட் மைத்துரா, நீ எங்க வந்த? நீங்க வந்தீங்க? இந்த விடாக்கலைக்கு டீ போடுறாங்க, டீ குடிச்சிட்டு போறான்னு வந்த வயிற்றுல தெருமாட்டுக்கிறேன். அப்படியா? நீ எங்க வந்த? சுக்கு காப்பி தரேன். அந்த பக்கம் வந்தா முக்காடு எதுக்கு போட்டுட்டு இருக்கிற? பெரியவங்களா தான் யாருக்கும் என்ன டீ சுக்கு காப்பி குடிக்க போறதுக்கா தெரிய கொள்ளுங்கிற பனிய அது அதான் அங்க நிக்கிறது. பாரு பாரு. ஐயோ, என்ன மரிமா நாட்டுக்குது. நீ எதுக்கு வந்துக்கிறா? நான் எதுக்கு வச்சிருக்கேங்கறியா? நானு தண்ணி குடிக்க தண்ணி தாகமா இருந்தது, அதனால ஒரு நீராகாரம் சாப்பிட்டு போலாம்னு. அது என்னத்துக்கு முக்காடு போட்டு வந்துக்கிற நீ? அப்புறம் நீ போட்டிருக்க மாமா, எதுக்கு போட்டிருக்க? நான் எதுக்கு போட்டேன்னா, ஐயோ மச்சான், தங்கச்சிட்டு போய் சொல்லிவிடுவ நீ. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அப்ப நீ என்ன சொல்லுவா? நீ எதுக்கு வந்துக்கிறா? நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுதான் நானும் வந்தேன். நான் வந்த இடத்துக்கு நீ வந்துக்கிறா? ஐயோ பங்கையா, நானு நீ மாம் மச்சானாச்சா, நான் வந்த இடத்துக்கு நீ வரலாமா? ஓ அப்படியா? நான் ஒரு பொண்ணு ஏமாந்தான் நாட்டியம் ஆடுறேன்னா பார்த்த உடனே எனக்கு மனம் மாறி போச்சு. என்ன பண்ணா முதல் கேட்டுல வந்து நீ பூந்துக்கண்ணா, நான் முதல் கேட்டுல பூந்துனா வந்த உடனே குத்துனா, நாம முன்ன பண்ண குத்துருந்தாதான் தெரியும். அதுன்னு நெல்லு குத்துன வள்ளி குத்துனா என்ன கொள்ள அங்க போட்டு அடிச்சுட்டா, ஒன்னே போட்டு அடிச்சு வச்சிருந்தா. ரெண்டாவது கேட்டு வந்தா நீ என்ன வேலை பார்த்தா? நீ குத்துனத பொடைச்சேன். நான் குத்துனத நீ வந்து பொடைச்சியா? மரியாதை மாமனாரா, நீ என்ன வேலை பார்த்தா? மாமனாரா என்ன சாணி தெளிக்க விட்டு விளக்காமத்தால கூட்ட சொன்னா வாங்கிட்ட பிண்ட பிடிக்கிற வேலை. பிண்ட பிடிக்கிற வேலையை விட்டு இங்க இடத்துக்கு நீ வந்தா? படி அளக்கிறவரு இந்த உலகம் எல்லாம். நீ எதுக்கு மாமனார்? நானு தெரியாம வந்துட்டேன். நானும் அந்த மாதிரி தான் வழி தெரியாத வந்துட்டேன் மச்சான். நீ அது மாதிரி தான் வந்துட்டியா? தெரியாம தான் வந்துட்டேன். சரி, என்ன தீயத்தனமா வாய கையணுமா சொல்லக்கூடாது, வெளியே ஆத்தி சொல்லக்கூடாது. ஏன்னு கேளு, சத்தமா சொல்லக்கூடாது. பங்கம் வான் தங்கச்சி வீட்டுக்கு போனா என்ன விட மாட்டான். ஆமா, என் தங்கச்சி ஒன்ன விடாது, வான் தங்கச்சி என்ன விடாது. என் மவ இருக்குது தலைவாணி பாரு, சொல்ல மாட்டான். இல்ல நான் சொல்லல. என்னமா நடந்ததோ எப்படி ஆனா உன்னை பெண்ணாக்கிறது உண்மைதான். ஆனா என்ன சொல்வதற்கு அந்த மும்மூர்த்திகளை உற்பத்தி செய்தார்கள். உண்மை. நான் இட்ட சபதம் நிறைவேற வேண்டும். ஆனால் அவரிடத்துல என்ன தெரிவித்தேன்? உங்க மும்மூர்த்திகளை அடித்து அலங்கோலம் செய்து காலில் விழ வைக்க சபதம் செய்தீர்கள். காரணம் அல்ல அப்படி சொல்லிவிதற்கு உன்னை பழைய உருவம் மாற்ற வேணும். ஆனால் நீ அடிக்கிற அடியில அந்த மும்மூர்த்திகளை
நான் ஒரு செல்வா ஐயா பாட்டி மாற எங்க பாடி பரமக்கடவுள் இரும்பு கடை 8,100,000 படியாளந்து விட்டு வருகிறேன் அப்படி என்று சொல்லி விட்டு சென்று விட்டார். அப்படி போயிட்டாரு. மயிர்ல படி சொல்றேன் மும்புக்கு அப்புறம் எங்க போறாரு ஏமா மகாலட்சுமி ஏன் பாபு எங்க போயிருக்காரு தாத்தா எங்க போறாரு தாத்தா துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலன் செய்வாரு. ஆமா சரி அதை விடு ஏமா நீங்க சத்தியலோக கல்விக்கரசா அவர் இந்த பிடிச்சு போட போனாரு போயிருக்காரு என்ன வந்தாரு நான் படியாளத்துக்கு இப்பதான் வர்றேன் செவிலாடு வர்றேன் எங்க போனீங்க என்ன கூட்டம்னு சொல்றது அதாவது படியாளத்துக்கு வந்தோமா மடி இழக்க போறேன் எந்த பாவாயிடமும் சொல்லி சென்றீரையா எனக்கு நீ சொல்ல வேண்டும் மன்னா மன்னா எங்கு நான் தேடி ஓடி அலைந்து நான் பார்க்கும்போது உங்களை காணாமலே இந்த உத்தமிழால் வாடலானே மன்னா மன்னா என்ன நடந்தது எதற்காக போனீர்கள் என்னிடத்தில் என்னை குறையை கண்டீர்கள் எங்கிரை சென்றீர்கள் என்னை விட்டு தன்னந்தனியாக சென்றிருக்கிறீர்கள் இப்பொழுது இங்கே என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையை எனக்கு சொல்லாவிட்டால்
ஆனால் உங்களுக்கு நான் மனைவியம் அல்ல, நீங்கள் எனக்கு கணவரும் அல்ல. இரம்பக்கடை யானை முதல் 85,000 ஜீவ பேர்களுக்கும் படியெழுந்து விட்டு வருகிறேன் என்று சென்றீர்கள். எங்கே சென்றீர்கள்? எங்கே போனீர்கள்? உண்மையை சொல்ல வேண்டும். அது சித்திரை பதுமை போல, அது சித்திர பதுமை போல இந்த சிவனார் தான் கண்டு பயிற்று நான் பிடித்து அந்த பாவை பின்னே நானும் சென்றேன். அடி உத்தவி உடை மறந்து இந்த உலகத்தையும் நான் மறந்து உத்தவி உடை மறந்து இந்த உலகத்தை நான் மறந்து நித்திய கடனுக்காக ஒரு நீலியை கண்ணாலே பார்த்தது ஆடியே பார்த்தது ஒரு நீலியை கண்ணாலே பார்த்தது அதே நீலியை கண்ணாலே பார்த்து பார்வதா சித்திரை பதிவு போல இருக்கக்கூடிய ஒன்றை விட்டு விட்டு நான் படியலங்க செல்கிறேன் வந்த வழியிலேயே அழகான ஒரு சித்திரை சிலை போல ஒரு பெண்ணானவள் தன்னந்தனியாக வந்து கொண்டிருந்தாள். அவள் பின்னாலே அவள் அண்ணனா ஒருத்தன் வந்தாள். நாங்கள் நாட்டியம் ஆடி கூடுவதை பெண் என்ற உடனே அவள் கஞ்சாடை காட்டின உடனே சற்று நேரம் இந்த புத்தி மழங்கி அவள் காதல் கண்ணை கண்டு மழங்கி காதல் பாகத்தில் ஈர்க்கப்பட்டேன். அவள் என்ன தெரிவித்தால், அப்படி என்னோடு சேர வேண்டும் என்றால் முதல் சாமி வேலையிலேயே வெள்ளிமலை விட்டு அடிவார கீழே வர வேண்டும். அதிலே முதல் காட்டு வாசப்படி இருக்கிறது. அங்க வந்து இரு, உன் நிச்சய காமையை தீர்க்கிறேன்னு சொன்னா அந்த நேரம் உடனே மறந்து வந்த உடனே அங்கிருந்து வந்த உடனே அந்த நெல்லை குத்தி என்ன குத்துன்னு கொடுவ கொடுத்துறோம். நான் கொடுத்த தகுதி தான் உன்னை பெண்ணாங்க. ஆமாம், அதனால உன்னை திரும்பவும் உற்பத்தி ஆகிறேன். ஆனா உன்னை உற்பத்தி ஆகிற உடனே அந்த மும்மூர்த்தி தேவரை நான் இட்ட சபதம் நிறைவேற வேண்டும். ஆமா, அப்படியே நான் செய்ய வேண்டும். அதனால் ஆகட்டும் சுவாமி. உன்னை பெண்ணாக எடுத்த எடுத்து சுவாமி அடிக்கிற அடியில இதுதான் தமிழன் என்று மாயாவதே, இதுதான் தமிழன் என்று என்னை பெற்ற வல்லுமாக மாயாசூரனாக திரும்பி உருவாக்கி விட்டீர்கள். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த பரவனை நான் சொல்வது அந்த மும்மூர்த்திகளை அடிக்கிற அடியில நான் காலில் வந்து பழைய சொல்லணும். தாங்கள் காலிலே அப்படியே செய்ய படியலுக்கு பரவனை ஆட்டோ
எப்படி? அதாவது உன்னை ஆட்டி என் வாளினால் சிரசை அறுத்துவிடு. நான் சொல்லுவதை கேட்காவிட்டால் என்னால் முடிந்ததை நீ பார்த்துக்கொள், என்னால் முடிந்ததை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது என்ன சொல்லலாம்? நான் என்ன அந்த நாரத மகாமுனிவர் இருக்கிறார் அல்லவா, அவர் பாதத்தை தொட்டு கும்பிட வேண்டும். நீ நாரத மகாமுனிவர் பாதத்தை? ஆமா. ஏம்பா அவன் எங்களுக்கு யாகம் செய்யக்கூடிய ஆளு. அட உங்களால முடியாதனாலதானே என்ன உற்பத்தி செய்த, அவருக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அதனால் நான் சொல்வதை நீ கேள். கேட்க முடியாதுன்னா முடியாதுன்னா சரி எப்பா ஆகாதப்பா இது ஆகாதப்பா 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 அப்ப நீ ஆகாதப்பா என்ன ஆகாதப்பா எதை சொன்னாலும் கேக்குறேன். இது என்னால ஆகாது. அவங்க என்ன மைத்துற இருக்காங்க, எல்லாரும் ஒட்டுக்கு சேர்த்துக்க. அப்புறம் அதாவது என்னுடைய ரூபத்தை மாற்றி என்னை இப்படி ஆக்கப்படினால் அந்த இவர் இருக்காரு மூன்று லோகத்தில் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் பாதத்தை பணிய வேண்டும். பணிபுரியா அப்படி அறுப்பேன். ஏன் எதற்காக இருப்பாய்? என்னை உண்டாக்கி என்னை இந்த கேவலப்படுத்தி விட்டாய். அதனால் உங்களை இனிமேல் உயிரோடு விடுவது. அதனால் நான் சொல்வதை கேட்டால் நீங்கள் உயிர் பெறுவாய். சொல்வதை நான் கேட்கின்றேன், என்ன உயிரோட விட்டுவிடு. சரி, அப்படியே அகட்டும். ஆளு இழுக்கிட்டே எப்பா வேலை செய்து விடுறாரு. அதுக்குதான் தாத்தா சொல்றீங்க, நாரதன் பேச்சை பொய்யாவதும் இல்லை, நன்றாய் அறிந்தவருக்கு நியாயம் இல்லை. அதாவது இந்த உலகம் ஒரு பூட்டு, நான் ஒரு திறக்கோள். நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? நாரதா, இந்த சூரா இப்ப கடைசியில எங்களை துரத்துறான். உங்களை இனி என்ன வந்து ஒரு பெண்ணாக்கி இவ்வளவு பத்தியில என்ன கேவலப்படுத்திட்டேன். அவரை மடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றாடே, உனக்கு தாண்டா தெரியும். என்ன கொல்றதுக்கு தானே நீங்க சூரனை உற்பத்தி தெரியாம செய்து விட்டுட்டாடே. நீங்க சொல்றது ஐயோ மால்லடாடி, அவங்க மால்லடா. அதனால அவனை தஞ்சணும். அதனால இந்த சூரனை யாரும் அடிக்க முடியாது. அதனால இந்த துர்க்கையம்மன் அதாவது அங்காள பரமேஸ்வரி சக்தி இருக்காள், அவள் துர்க்கையாக வந்தால் இந்த அசுரனை அடிக்கலாம். ஆமா, அவள் வேண்டினால் துர்க்கை வந்தால்
ஒரு எலுமிச்சை காய் கொடுப்பா. எலுமிச்சை காய் கொடுப்பா. இந்த அடுத்த நிமிஷம் ஒரு ஃப்ரீட் கொடுப்பா. எலுமிச்சை காய் கொடுப்பா. மைத்துனா மாமா இப்போ ஒரு ஐடியா என்ன? தப்பிக்க முடியாது. இவனை கொல்ல வேணுமா? என் மனைவி அவ எல்லா ஊரும் எடுப்பா. அவ தகுதி சாதாரணப்பட்டால அவ கூத்தாடியா எல்லாத்தையும் கொள்ளுவா. அப்பேற்பட்ட கையில சூழல் இருக்குது. இப்ப ஆயுதம் எல்லாம் இல்லாம நாம நிராயுதம் இருக்கோம். தங்கச்சி இந்த சைட்டா சொல்லி, அம்மா தங்கா உன் மராட்டி உருவனி ஆகிற உட்படமானிய எங்கெல்லாம் உட்பட செய்யாத உட்படமானவர் அந்த உருவை எடுத்து உறுதியாக நின்று அந்த அசுரனை மடி அப்படி உன் தங்கச்சி சொல்லு. ஏன்னா என் மேல கோபமா இருப்பா. நான் போய் வேற வைக்க போறேன். அண்ணா எங்களுடைய வேலைகள்லாம் உங்களுக்கு புரியுது இல்லவா? அந்த அசுரனை நீ ஒரு துர்க்கமாக மாறி அசுரனை வதை செய்ய வேண்டும். எதற்காக அவனை கொல்ல வேண்டும்? அவன் எங்களை ரொம்ப இடுக்கம் பண்ணுகிறான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? சொல்லு நீங்க என்ன செய்தீர்கள்? நாங்க என்ன பண்ணுறீங்களா? என்ன பண்ணீங்க? என்ன பண்ண வச்சுட்டு எப்படி சொல்றது? பொண்ணுக்கு ஆசைப்பட்டு போயிட்டு தெரியாத அதனால அவங்க செய்யறான். உனக்கு எத்தனை மனைவிமா இருக்கார்கள்? 8 மனைவிமார்கள். 8 பேர் இருக்கும்போது அடுத்த பொண்ணு தப்பு தானே? தப்புதான். அப்புறம் என்ன நடந்தது? அதான் மன்னிச்சுக்க சொல்லிட்டோம். ஆகட்டும் அண்ணா. அடுத்து அண்ணா மருமகனே நீ தான் என்ன காப்பாத்தணும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்த மருமகனே? அத்தை நாங்க போகாத வழித்தடம் போயிட்டோம். எங்க போனீங்க? அது ஒரு இடத்துக்கு போனோம். எங்க போன? ஒரு ஆசைக்கு ஒரு பொண்ணை தேடணும். உனக்கு எத்தனை மனைவிமார்கள்? எனக்கா? சரஸ்வதி உனக்கு இருக்குல்ல? ஆமா. அப்புறம் அடுத்த பொண்ணு போலாமா? போன தப்பு தானே? என்ன செய்யணும்? எங்களை நீங்க காப்பாத்தணும்னா எங்களை நீங்க காப்பாத்தணும்னா நீ அங்க சென்று ஒரு மாயாசூரங்கிறவன் இருக்கான். அந்த மாயாசூரனை நீ மடிக்கணும். அப்படியே அப்படி என் புருஷன் கொண்டு பார்ப்போம். என் புருஷன் கொண்டாங்க பாப்போம். அண்ணா அண்ணா கொண்டு வாங்க. பயப்படாத பேசுங்க. தங்கச்சி கூப்பிடுதே அப்படியே சத்தம் போடா. தங்கச்சி கூப்பிடுறாளா? அவ இன்ன வரையிலும் என்ன துரத்த பார்த்தல. இருந்தாலும் ஆமா பார்வதா. ஆமா ஏன் அப்படி பயப்படுறீங்க? பார்வதா ஆமா என்ன அப்படி பயப்படுறீங்க? பார்வதா அது அறியாத பாவி நான் தெரியாத மோசம் போன. அறியாத பாவி நான் தெரியாத மோசம் போன. அறியாத பாவி நான் தெரியாத மோசம். அறுவடையால நீ எனக்கு அதாவது சடாபாகத்துல ஒண்ணு வச்சிருக்கிறேன், இடபாகத்துல ஒண்ணு வச்சிருந்தேன். தெரியாதபடிக்கு செத்த நேரம் புத்தி மாறி படாத பாடுபட்டுட்டேன். அதனால நீ ஏற்கனவே எங்களை உட்பட செய்ய முன்னமே எந்த வராட்டி உருவம் எடுத்து இந்த மின்னல் படி வழியாக பிறந்தியோ அதே வராட்டி உருவம் எடுத்து அவனை நீதான் கொல்ல முடியும். அதனால எப்படியோ நீ நினைச்சா இது என்ன கைத்துல போட்டுக்க தாலி. ஆமா இந்த தாலி கவரு உன் கைத்துல இருக்கிறமா இருக்க கூடாதான், இருக்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணும்? அவனை மடிச்சாதான் நான் உயிரோடு இருப்பேன், உன்னை காப்பாத்தணும். ஆமா இல்லன்னா இந்த தாலி கீழே இறங்கும். ஆமா அப்படியே செய்யணும். அப்படியே எங்க இருக்கிறான்? தபார் இருக்கிறான் போது எது இல்ல அடி சின்ன குட்டியா வாடி
இருக்கு எம்மன் பதியமத்துக் கொள்ளுது. அதனால உங்க கையில் இந்த காணிக்கை ₹1 இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ₹5 இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் இந்த காணிக்கையை போட்டு அம்மனோட ஆசீர்வாதம் பெற வேண்டும். நம்ம உற்சாதோ சத்தியம் இந்த திருநாட்டிலே நம்ம அம்மா உருவலத்திலே போகுதம்மா அத்தி வரதம் தங்கை சத்தி அழகான கீழ்பெரும்புல வாழ்ந்துடா எங்கள் அங்க மகமாலிய